வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சைபரான சன் சைபர் இன்ஃபோ. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் தான். நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க, ப்ரோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க, ஆப்ஸ் போடுங்க அப்படின்னா போடலாம். பட் அதுக்கான ரீச் வந்துட்டு இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் இருக்கிறத விட ரொம்ப லெஸ்ஸாக தான் வரும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம்னாச்சும் அமௌண்ட் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு டெய்லி ஒரு 5 to 10 ரூபா அந்த மாதிரி தான், ரொம்ப லோவாக ஏர்னிங் தான் வரும். அதனால் அப்படி போடலாமா அப்படின்றத ஒரே ஒருத்தர் கமெண்ட்டை வச்சு நான் வந்துட்டு அதுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஓடாது, சுத்தமாக டவுன் ஆயிரும். ஸோ அப்போ அதை என்ன பண்ணும், திருப்பி அடுத்தடுத்த வீடியோஸை பார்த்திங்கன்னா டவுன் பண்ணி விட்ரும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் வந்துட்டு இன்னும் கீழே போயிடும், ரெக்கமெண்டேஷனுக்கு போகாது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால் அந்த டைப் ஆஃப் ஆப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டோடு சேர்த்து மெர்ஜ் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, ஸோ அதுவும் இதுவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் ஒரு நான் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஓரளவுக்கு பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இனிமேல் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி போகுது, உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறது இருக்குது. ஓகேங்களா, ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆட்ஸ் வாட்சிங் கான்செப்ட் தான். உடனே வெளியே போயிடுவீங்க நிறைய பேர். ஸோ நிறைய பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் அதிக ரெவன்யூ தராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு நான் வந்துட்டு அதுக்கான பிடிஎஃப் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்லாம் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஓகே, இதனோட நேம் பார்த்தீங்கன்னா ஆட் மேக்ஸ் அப்படின்றதா. இது வந்துட்டு லக்ஸ் ஆட்ஸோட செகண்ட் ஆப். ஓகேங்களா, ஸோ லக்ஸ் ஆட்ஸ் இன்னும் நல்லா போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா பேமெண்ட். ஓகேங்களா, சண்டே ஆனால் வித்ரா போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா, இது வந்துட்டு வித்ராவல் டேட்லலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நானும் அதெல்லாம் பார்க்கல. மேபி இதில் எதனா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகேங்களா. 2023 லான்ச் ஆச்சு. ஸோ 24 பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நான் வீடியோ பண்ணி போடுறேன். ஓகேங்களா, ஸோ அதாவது போன மாதம் லான்ச் ஆச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இவங்க வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, நமக்கு எப்படி எது வழியாக நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐக்கியோ ஆப்ஷன், பினமோ, கியோடெக்ஸ். ஓகேங்களா, இது மூலம் அவங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணி அது மூலமாக நமக்கு இன்கம் தருவாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 1500 கிடையாதாமா, 1250. இதில் பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்கமாக 40 ரூபா ஆட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ரெஃபரல் இன்கமாக 8 ரூபா ஆட் ஆகும். டீம் இன்கமாக பார்த்திங்கன்னா 1.2 rupees பார்த்திங்கன்னா ஆட் ஆகும் டெய்லி. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு டெய்லி இன்கம் தான். அண்ட் தென் அடுத்த பேக்கேஜ் 2500. ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு நமக்கு டெய்லி 80 ரூபா ஆகும். செல்ஃப் இன்கம், ரெஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா 16 ரூபா ஆகும். டீம் இன்கம் 2.4 per பர்சனுக்கு. ஓகேங்களா, டெய்லி இன்கம் ஆட் ஆகும். அடுத்த பேக்கேஜ் 5000. இதில் ஒரு நாளைக்கு 120 ரூபா ஆட் ஆகும். ரெஃபரல் இன்கமாக 32 ரூபா ஆட் ஆகும். டீம் இன்கமாக 4.8 rupees ஆட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து 10,000 rupees. ஓகேங்களா, இதில் வந்துட்டு செல்ஃப் இன்கமாக 320 ரூபா ஆட் ஆகும். ரெஃபரல் இன்கமாக 64 ரூபா ஆட் ஆகும். டீம் இன்கம் பார்த்திங்கன்னா 9.6 rupees per day. ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு சைனப் போனஸாக நமக்கு 50 ரூபா கொடுத்துருவாங்க. இங்கே எல்லா பேக்குமே 1 year வேலிடிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 31/1/2024 வரைக்கும் தான் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் ஜான்வரி மந்த் எண்டு வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மல்டிபிள் ஐடிஸ் அலௌடாமா. ஓகேங்களா, ஸோ புது இமெயிலில் நீங்கள் மல்டிபிள் ஐடி போட்டுக்கலாம். அப்புறம் டெலிகிராம் கஸ்டமர் சப்போர்ட் இருக்காமா. ஸோ ஆட்ஸ் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏர்னிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மினிமம் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா 300, 30% டேக்ஸ் அப்படின்றது டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் மினிமம் வித்ட்ரா போட்டிங்கன்னா ஒரு 1000 அந்த மாதிரி இது போடுறது பெட்டராக இருக்கும். ஒரு 500, 600 அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த 30% அப்படின்றது ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏர்ன் பண்ணுறதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பாதி அமௌண்ட்டு டிடெக்ஷனில் போயிடும். ஓகேங்களா, ஸோ வித்ட்ராவல் ஓப்பன்ஸ் டெய்லி வித்ட்ரா எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 24 hours பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் தென் 6 பேங்க் ஆக்சஸ் ஃபார் ஃபாஸ்ட் பேமெண்ட். 6 பேங்க்கில் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, உதயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் தென் அவ்வளோதான், தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பிடிஎஃப்ல வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வெப்சைட்டில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இதில் சைனப் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், அதில் கிளிக் பண்ணி அதில் கேட்குற பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு சைனப் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் இந்த மாதிரி டீட்டெயிலெல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயிலெலாம் கேட்குதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 போடுவோம். ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு எவ்வளோ வேணால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிடிஎஃப் பார்த்தோம்னால தெரியும் என்னென்ன பேக்கேஜ் இருக்குதுன்னு. அதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் நமக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்காக போகும். இதில் டெபாசிட் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு எப்படி நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறது சவுத் இண்டியன் பேங்க் இருக்குது, கரூர் வைசியா பேங்க் 2 இருக்குது. அதை கொடுத்துட்டு நம்ம பே நவ் கொடுத்து பார்த்திங்கன்னா பே பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ பே பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஐடி இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பே நவ் கொடுத்துட்டோம். ஓகேங்களா. அப்லோட் பண்ணிவிட்டு பே நவ் கொடுத்துட்டு எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஏன் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு ஆட் பண்ணி விட்டாங்க. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 2500 நான் பேக்கேஜ் போட்டிருக்கேன். ஓகேங்களா. டெய்லி வித் ஏர்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபா பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா. ஸோ 40 ரூபா அப்படின்ற மாதிரி 2 ஆடு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆடுக்கு 40 ரூபா வரும். ஓகேங்களா. 2 ஆடு. ஓகேங்களா. இதில் வந்துட்டு வித்ராவல் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா வித்ரான்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிவிட்டு வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம ஆட்ஸ் பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி வாட்ச் ஆட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது கொடுத்துப்போம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸ் ஆட்ஸ் 3ன்னு சொல்லிட்டு மேக்ஸ் ஆட் 1 இந்த மாதிரி இருக்கு இல்லையா, எது கொடுத்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா 40 ரூபா ஆட் ஆயிரும். ஓகேங்களா. அந்த மாதிரி லோட் ஆகிட்டு நமக்கு அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ நமக்கு 6 எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்கோங்க. நாம் ஆன்சர் டைப் அடித்தோம், கரெக்டாக டைப் அடித்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் யான்னு க்ரீன் கலரில் வரும், அது கொடுத்துக்கணும். ஓகேங்களா. கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஓகே ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆடை பார்க்குற மாதிரி இருக்கும். எது வேணால் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு 2 ஆடு கன்ஃபார்ம் பார்த்தே ஆகணும். பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம இதில் வந்துட்டு எவ்வளோ போடுறோமோ அதெல்லாம் போட்டுட்டு நம்ம கன்ஃபார்ம் ஏன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சான். ஓகேங்களா. ஏன்டா பார்த்தீங்கன்னா இப்போ 170 ரூபா வந்துருச்சு. நான் இப்போ 2 ஆடு பார்த்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 40 ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அவ்வளோதான். இதில் வந்துட்டு இப்படி ஆட்ஸ் பார்த்துட்டோம். நான் வந்துட்டு வித்ரா எடுக்கணும் அப்படின்னா வித்ரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வித்ரா கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா கேட்வே வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்லணும். ஆன்லைன் பேங்க்னு கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட், மினிமம் 300. ஓகேங்களா. 300னா இதில் வந்துட்டு சார்ஜஸ் 90 ரூபா போக மீதி நமக்கு 210 ரூபா தான் வரும். 30% டிடக்ஷன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் நமக்கு இவ்வளோ போகுது. மினிமம் 300 ருபீஸ் அப்படிங்கும்போது நமக்கு 210 ரூபா பார்த்திங்கன்னா வித்ரா வரும். இது டெய்லி இன்கம், டெய்லி வித்ரா தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் 300 வரட்டும், நான் வந்துட்டு வித்ரா போட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சா, எவ்வளோ நேரத்தில் வந்துச்சு அப்படின்றலாம் நான் வந்துட்டு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் இதில் ரெஃபரல் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெஃபரல் ஏர்னிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த லிங்காகவும் அது கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஃபரல்ஸ் அப்படின்றது போய்ப்போம். இதில் வந்துட்டு நமக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அது மூலமாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கமிஷனும் வரும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸையும் ஏர்ன் பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு டெபாசிட் ஹிஸ்ட்ரி காட்டுறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2500 வந்துட்டு 2 days ago டெபாசிட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த தான் கான்செப்ட்டு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் வந்துட்டு ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் ஆனாலும் நாம் பார்த்திங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ஏர்னிங்காக லாங் டேர்ம் ஏர்னிங்காக அப்படின்றத நம்ம கொஞ்சம் நாள் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸ்டார்டிங்லேயே எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏர்ன் பண்ணணுன்னு இஷ்டம் இருக்கிறவங்க பேக்கேஜ் போட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் அப்கிரேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதில் பார்த்திங்கன்னா இதுதான் அவ்வளோதான். இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு போகும். ஸோ அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from Cyber and Cyber Info. Tata bye bye. Take care.